ஆனா இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டிய ஹாஸ்பிட்டல். இதை போராடி பெற வேண்டிய வேலையை தங்கவயல் எம்எல்ஏ செய்யவில்லை. தங்கவயல் எம்எல்ஏ செய்யவில்லை என்பது ஆதாரப்பூர்வமாக ஆய்வின் அடிப்படையிலே கேஜிஎஃப் தங்கவயலுடைய எம்எல்ஏ கண்துடைப்பாக அவர் பேசி வருகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு தெரிகிறது. தங்கவயலில் மிகப்பெரிய ஒரு பந்து போராட்டத்தை ஹாஸ்பிட்டலுக்காக நடத்துவோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்ல இருந்து கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் நேரடியா இன்ஸ்பெக்ட் பண்ணோன்ற ஒரு ப்ரோக்ராம் அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் டாக்டர் சுரேஷ் அவரை நாங்க எல்லாரும் ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாரும் போய் சந்திச்சு பேசணும். அவர் பேசும்போது அவர்கிட்ட இருந்து பல இன்ஃபர்மேஷனை நாங்க இன்னைக்கு கலெக்ட் பண்ணிக்கணும். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு தாலுக்கு ஸ்டேட்டஸ்ல தான் இருக்குது, இது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ்ல இல்ல அப்படின்றத இன்னைக்கு அவரு சொன்னார். 8 கோடியில இந்த பில்டிங் கட்டினீங்களே, இங்க ஏதா கார்டியாக் யூனிட் எங்க ஐசியூ யூனிட் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு தாலுக்கு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த யூனிட்டை பண்ண வேண்டியது கவர்மெண்ட், அந்த யூனிட் அதனால தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரு சொன்னார். சரி, எவ்வளவு டாக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு போது ஒரு டாக்டர் தான் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு அவரு சொன்னார். இன்னொரு பிசிஷியன், எந்த கார்டியாக் டாக்டரும் இங்க இல்ல. ரெண்டாவது, ஸ்டாஃப்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாஃப் நர்ஸுங்க 26 பேர் இருக்க வேண்டிய ஸ்டாஃப் நர்ஸுங்க 12 பேர் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறார். ஒரு பேஷண்ட்டை எல்லா விதத்திலையும் பார்க்க வேண்டிய பாதுகாக்க வேண்டியவங்க யாருன்னு சொன்னா அந்த டி குரூப்னுடைய ரெகுலர் எம்ப்ளாயிஸ். சரி, அவங்க எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 54 பேர் இருக்க வேண்டிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல வெறும் 3 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு 37 பேரை நாங்க அவுட் சோர்சிங்ல இருந்து எடுத்துன்னு வந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல எந்த எம்ஆர்ஐ ஸ்கேனும் இல்ல, இன்னைக்கு சிடி ஸ்கேன் இன்னைக்கு இல்ல. ஸ்கேனிங் ரூம் இருக்குது, ஆனா அந்த டாக்டர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா இன்னைக்கு போறாங்க, ஆனா இங்க அவைலபிலிட்டி இல்ல அப்படின்னு. 24/7 அப்படின்ற ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு வெறும் 7 ஹவர்ஸ் தான் ப்ராப்பரா நடக்குது. 24 ஹவர்ஸ் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல அப்படின்றது இன்னைக்கு டாக்டர் வாயிலே அவர் சொல்லி இருக்கிறது. ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்குது, 2 இருக்குது, பிளஸ் எம்எல்ஏ 1 கொடுத்துக்கிறாங்கன்னு அவர் சொன்னாரு. அதுல கோலாருக்கு 700 ரூபாய் கட்டணும், பெங்களூருக்கு 2000 ரூபாய் கட்டணும், பிபிஎல் கார்டு இருக்கிறவங்களுக்கு இலவசம் சொல்றாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வரவெல்லாம் பிபிஎல் கார்டு ஹோல்டர் தான், ஆனா இங்க காசு வாங்கி இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு எல்லா விதத்திலையும் தெரியுது. 150 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் இந்த கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். 30 பெட் இருக்கக்கூடியது இடி ஹாஸ்பிட்டல். 100 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல். எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டஸ் கொண்டு போக வேண்டிய, அதுக்காக போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு எம்எல்ஏ அதை செய்யல அப்படின்றது வெளிப்படையா இது தெரியுது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேட்மெண்ட் இல்ல, எங்களுடைய இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆய்வுல கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல இந்த ஸ்டேட்மெண்ட். அதனால சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த அடிப்படை வசதிகளை இந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த மாநிலத்தினுடைய ஹெல்த் மினிஸ்டர் மரியாதைக்குரிய தினேஷ் குண்டுராவ் அவர்களை விரைவில் இன்னும் ஒரு 4-5 நாள்ல நாங்க அவரை சந்திச்சு எல்லா விதமான ரிப்போர்ட்டையும் அவர்கிட்ட சப்மிட் பண்றோம். வர குளிர்கால கூட்டத்தொடர்ல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தப்படலைன்னு சொன்னா கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய தங்கவயல் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி என்கின்ற எச்சரிக்கையோடு இவ்வளவு நேரம் எங்களோடு ஆய்வு நடத்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.